கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு ரேவதியோட நிச்சயதார்த்தத்துக்காக புடவை எடுக்கிறதுக்காக ரேவதியோட தங்கச்சிங்க அப்புறம் அக்காவோட சேர்ந்து கடைக்கு போயிருக்காங்க. அங்க நம்ம கார்த்தி வந்துட்டு அவங்க கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு நிறையவே வேலை இருக்கு, சீக்கிரம் புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, நான் சுயமா முடிவெடுக்கிறது இந்த ட்ரெஸ் கடையில மட்டும்தான், அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே 10 நிமிஷம் போயிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம், என்ன தம்பி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல பொண்ணுங்க ஒழுங்கா புடவை எடுக்க தெரியாம அது எடுக்கிறதா இந்த கலர் எடுக்கிறதா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல நிக்க, அதை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் ரெட் கலர் சாரி கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி நடந்து வராங்க. ரேவதியோட அந்த ரெட் கலர் சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப சுவாதி சொல்றாங்க, டிரைவர், நீங்க சூப்பரா சாரி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ரேவதிக்கு இந்த புடவை ரொம்ப அம்சமா இருக்கு, நிச்சயதார்த்தத்துல எல்லாருமே ரேவதியை தான் பார்க்க போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி அங்கேருந்து வந்து நின்றுட்டு கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க டிரைவர் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, நீங்க எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது, இந்த பொண்ணுங்க எல்லாருமே கார்த்திகை மட்டும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சுவாதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காவுக்கு சூப்பரான புடவை எடுத்து கொடுத்துட்டீங்க, அப்படியே எங்களுக்கும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமா டிரைவர், நீ செலக்ட் பண்ணி கூட, உன்னோட செலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்றாரு, அதுக்கு என்ன, செலக்ட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு புடவைய செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாருமே அந்த புடவைய பார்த்துட்டு, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இது என்ன ரொம்ப டூ மச்சா இருக்கு, இந்த பொண்ணுங்க கார்த்தி என்ன எடுத்து கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாளுங்க, நான் எடுத்து கொடுத்த புடவையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாளுகளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை பார்த்து சுவாதி கேட்குறாங்க, சரி எல்லாருக்கும் இந்த புடவை கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கன்னு எப்படி டிரைவர் உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் நம்ம புடவையோட கலரை மேட்ச் பண்ணா போதும், எல்லாமே செட் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, சரி இது எல்லாத்தையும் பில் போட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்க போகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அடுத்து அங்கதான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி அந்த புடவை கடைக்காரங்க கிட்ட, இந்த 5 புடவையும் செலக்ட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இங்க என்ன நடக்குது, எல்லாருமே இந்த டிரைவர் பையனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க, என்னமோ இவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் வாகனத்துக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி எல்லாரும் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க நகை கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு 4 பொண்ணுங்களும் உட்காந்துருக்காங்க. அப்ப ஒவ்வொரு மோதிரமா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப துர்கா கேக்குறாங்க, சரி மாப்பிள்ளையோட சைஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, என்ன ரேவதி இப்படி சொல்ற, இங்க பாரு, அவருக்கு கைக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம ரிங் எடுக்கணும், ஒருவேளை போட முடியாம டைட் ஆகிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமால என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரி இவங்க கையில போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியையும் மயில் வாகனத்தையும் பாக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, நம்மளோட கையில தான் ரிங்க போட்டு அழகு பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சு மயில் வாகனம் கையை நீட்ட, அப்ப ரோஹிணி டக்குன்னு மயில் வாகனத்தோட கையை தட்டி விட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கைக்கு அந்த மோதிரத்தை போடுறாங்க. இதை பார்த்ததோட மயில் வாகனம் ஷாக் ஆகி அசிங்கப்பட்டு ஓரமா போய் நிக்கிறாரு. அப்ப நம்ம ரோகிணி சொல்றாங்க, கார்த்திக்கு கரெக்டா இருக்கு, அப்ப வரப்போற மாப்பிள்ளைக்கும் இந்த ரிங்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த மோதிரத்தை போட்டு பார்த்துட்டு கைட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ரேவதிக்கு மோதிரம் எடுக்கிறாங்க.
அப்ப ரேவதிய நீ மோதிரத்தை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே ரேவதியும் நல்ல மோதிரத்தை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி நேரா எடுத்து கொடுக்க அப்ப நகைக்கடைக்காரங்க கிட்ட இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் நாங்க ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயில் வாகனம் ஓரமா போய் நின்றுட்டு இது என்ன இது, யாரு மாப்பிள்ளனே தெரியலையே, இந்த டிரைவர் என்ன ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், இன்னமும் இவனுக்கு வந்துட்டு கல்யாணம் மாதிரி இவன் ரிங் போட்டு பாத்துக்கிறான் அப்படின்ட்டு மயில் வாகனம் டென்ஷனா மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்க கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட போயிட்டு நீங்க என்ன மனசுல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, நான் என்ன மனசுல யோசிக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை நான் இங்க மாப்பிள்ளை ஆகிருவனோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சேச்சே அப்படியெல்லாம் யோசிக்கலையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க யோசிக்கிறது அப்படியே வெளியில தெரியுது அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்றாரு, என்ன நான் யோசிக்கிறது அப்படியே வெளியில தெரியுதா, சாரிப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமுண்டீஸ்வரி நடுவில் உட்காந்துருக்க எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நிச்சயதார்த்தத்துக்கான புடவை எடுத்தாச்சு, அப்புறம் என்கேஜ்மெண்ட் ரிங்கும் எடுத்தாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கை சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிக்க சாமுண்டீஸ்வரி அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு ரேவதியும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி வந்துட்டு சொல்றாங்க, அம்மா அதோட உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதை எடுத்துக்கொண்டாந்து ராஜா அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் அவங்க அம்மாட்ட ஒரு கவரையும் கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி நேரா ரேவதி கிட்ட என்னம்மா இது அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க 2 பேருக்காகவும் நாங்க கடைக்கடையா ஏறி புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம், ரொம்ப நல்ல புடவைமா, எந்த கடையிலையுமே இல்லை, நாங்க சூப்பரா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ஏமா இதெல்லாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க எங்களுக்காக எவ்வளோ பண்றீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா, உங்களுக்காக இந்த கொஞ்ச நேரத்தை கூட நாங்க செலவழிக்க மாட்டோமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரேவதிய நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எப்பவுமே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த சிரிப்பு மட்டும் உங்களை எப்பவுமே விட்டு போகக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு என்னப்பா கார்த்தி, என்னப்பா டிரைவர், எல்லாமே ரெடி ஆயிட்டா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கேட்டரிங்க்கு சொல்லியாச்சு, என்கேஜ்மெண்ட்க்கு வந்துட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியாச்சு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சூப்பரா பக்காவா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல, எந்த விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டியே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி ஒரு விஷயத்த சொல்ல வர அப்ப டக்குன்னு மயில் வாகனம் கார்த்தி கிட்ட என்னப்பா சொல்ல வர போற, நாளைக்கு காலையில என்கேஜ்மெண்ட், சீக்கிரம் எல்லாரும் போயிட்டு தூங்குன்னு சொல்ல போற அதானே, அதை நானே சொல்லிக்கிறேன், சரி எல்லாரும் போய் தூங்குங்க, இங்க பாரும ரேவதி, உன் பட்டன் போட்ட மாப்பிள்ள நல்லா தூங்க விடு, அவர்கிட்ட எதுவும் பேசி டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரேவதியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப ராஜா நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, இங்க பார்ப்பா கார்த்தி, எனக்காக இங்க பாருப்பா, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எங்க அம்மாவை நான் பார்க்க போவேன், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் எந்த தடையில்லாம நல்லபடியா நடந்து முடியும், உங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்க போயிட்டு பாப்பீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க மாமா நீங்க போயிட்டு தூங்குங்க, காலையில உங்க பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட், நல்லபடியா நீங்க ஃப்ரெஷ் மாப்பிள்ளையா இருக்கணும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி மாப்பிள்ள, என் பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியா முடிய போகுது, நான் என் அம்மா போய் பார்க்க போறேன், இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ சொல்ற மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் எப்படியாவது மாமாவை கூட்டிக்கிட்டு பாட்டியை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போவேன், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி அவரோட வீட்டுல நின்று பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு.
அப்போ சந்திரா வந்துட்டு நேராக கொடையை பிடிச்சிட்டு வராங்க, மழை பெய்யுது அப்படின்னு. கொடையை கொண்டாந்து மடக்கி வச்சுட்டு நேராக சிவனாண்டியை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல. அப்போ சிவனாண்டி நேராக சந்திராவை பார்த்துட்டு வா சந்திரா அப்படின்னு சொல்ல. சந்திரா நேராக சிவனாண்டியை பார்த்து இங்கே பாருங்க, ஏங்க ரொம்ப யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சாமுண்டீஸ்வரி நேராக என்னை வந்து பார்த்துட்டு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாமல் சாப்பாடை மட்டும் வந்து தின்னுட்டு போ, நீ அந்த சாப்பாடை இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டு போறா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அவள் அப்படிதாங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசுவா. அதோட அவள் பொண்ணு கல்யாணம், ரேவதி கல்யாணம் இருக்குல்ல, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா ஒருவேளை அந்த ராஜா போயிட்டு ராஜ சேதுபதியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியோட மனசுல உள்ள கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ராஜ சேதுபதியோட சாமுண்டீஸ்வரி பேசிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளால அந்த சாமுண்டீஸ்வரியை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க தான் வந்துட்டு எப்போவுமே நம்பர் 0வா இருப்பீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து அந்த கல்யாணத்தை எப்படிமா நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றாங்க, எப்படியாவது நீங்க நிப்பாட்டி தான் ஆகணும், ஏதாவது பிளான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் எந்த பிளானும் பண்ணவே இல்லை, ஆக்சுவலி எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிளான் சிக்கும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு சொல்ல. சந்திரா கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம சந்திரா கேட்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி உன்னோட அக்கா, உன்னோட அம்மா இறந்ததுக்கு என் அப்பா தான் காரணம். ஆனா நீ அவங்க மேல கோவப்படாம எனக்கு நீ சப்போர்ட் பண்றியே எப்படி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், நான் உங்களை முழுசா லவ் பண்றேன், எனக்கு உங்க கூட வாழணும் அப்படின்னு ஆசை, உங்க மேல வச்சிருக்க காதல் மட்டும்தான் என் குடும்பத்துக்கு எதிராகவே நான் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமா சந்திரா அப்படின்னு சொல்ல. சந்திரா சொல்றாங்க, உங்க கூட வாழ்றதுக்காக தானே நான் இவ்வளோ போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த சாமுண்டீஸ்வரி 0 ஆகணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, கவலைப்படாத, அந்த சாமுண்டீஸ்வரியோட அந்த ரேவதி கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன், அவ அவமானப்பட்டு நிக்கட்டும், அந்த குடும்பம், ராஜி சேதுபதியோட குடும்பம், அந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் ஒன்று சேராம இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்திரா. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க மகேஷுக்கு கால் பண்றாங்க. மகேஷ் அவங்க அண்ணன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. உமாவும் மகேஷும் இல்லீகலா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் நேரா உமா கிட்ட, இங்க பாரு உமா, அந்த ரேவதியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு லட்சமா பணம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ உமா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு தடவை அவார்ட் பண்ணியாச்சு, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்படி போனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அது கிடக்குது போ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ரேவதி நேரா மகேஷுக்கு கால் பண்ணாத ஃபோனை அட்டன் பண்றாங்க நம்ம மகேஷ். அப்ப ரேவதி நேரா மகேஷ் கிட்ட, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க. மகேஷ் சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்கம்மா, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கும் எடுத்தாச்சு, அதை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகேஷ் சொல்கிறாரு, ஓ எடுத்துட்டிங்களா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் எடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ மகேஷ் பூங்க வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம ரேவதிக்கு காதில் விழுகுது. அதே நேரத்தில் மகேஷ் ரேவதி கிட்ட பேசிக்கிட்டே உமாவை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரேவதி நேரா மகேஷ் கிட்ட, இங்க பாருங்க, இனிமே நீங்க என்னைய பூங்க வாங்கன்னு சொல்ல வேணாம், போவான்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் நீ போங்க வாங்கன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நீ போவான்னு சொல்லி ரேவதி அப்படின்னே கூப்பிடு அப்படின்னு. அப்ப மகேஷ் ரொம்ப நல்லவ மாதிரியே சரிங்கம்மா அப்படின்னு சொல்ல. ரேவதி சொல்றாங்க, எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரிங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரேவதியும், இங்க பாருங்க, நீங்க ரேவதின்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே மகேஷும் சரி ரேவதி, குட் நைட் அப்படின்னு சொல்ல. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரேவதி வந்துட்டு அந்த மகேஷ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மகேஷ் எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். மகேஷ்
அந்த உமாவை வந்துட்டு அதாவது அண்ணன் பொண்டாட்டி கூட ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பேசாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் ஹாப்பியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு சொத்துக்காக ரேவதியை ஏமாற்றி லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி இப்போ ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு ரேவதி வீட்டுக்குள்ளே வந்துட்டு சொத்தெல்லாம் ஆட்டையை போடணும் அப்படிங்கிறது தான் அந்த மகேஷோட திட்டமே. இது தெரியாமல் நம்ம ரேவதி மகேஷ் உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு முருகன் கோவிலில் போயிட்டு நேராக தேங்காய் உடைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ தேங்காய் நம்ம பாட்டி உடைக்கிறாங்க. பாட்டி தேங்காய் உடைச்சிக்கிட்டே, முருகா, ஏன் பேரன் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. உனக்கு நான் பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படின்னு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வரிசையாக தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே உள்ள பூசாரி அங்கேருந்து வந்துட்டு, என்னம்மா தேங்காய் பயங்கரமாக உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் பொண்ணுக்கு என் பையன் பேரனுக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டினேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு முருகன் வந்து என் கனவுல சொல்லிட்டான். அதனால தான் என் வேண்டுதலை நிறைவேற்றுறேன். இது மட்டும் இல்லை, கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, இந்த கோவிலுக்கு நான் கும்பாபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்னு பரமேஸ்வரி வேண்டுறாங்க. இதை பார்த்துட்டு பூசாரி கேட்குறாரு, என்னம்மா இது, உங்கள் கனவுல முருகன் வந்தானா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், என் கனவுல முருகன் ஐயா வந்து கண்டிப்பாக என் பேரன் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் இந்த நேர்த்தி கடன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நகர அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி தேங்காய் உடைச்சு முடிச்சுட்டு சாமியை கையெடுத்து கும்பிட்டு, என் பையன் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி கண்டிப்பாக நடந்துச்சுன்னா உனக்கு நான் கும்பாபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சாமியே வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் பூசாரி இதை பார்த்துட்டு, என்னடா இது இந்த மாதிரி இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. நம்ம பரமேஸ்வரி வேண்டின மாதிரி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குமா, கார்த்தி மகேஷ் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மகேஷ் ஃபோன் பண்ணி முடிச்சதோட ரேவதிக்கு அப்போ உமா கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நம்ம எப்படியாவது அந்த குடும்பத்தை ஏமாத்தியே ஆகணும். நம்ம 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் கேன்சல் ஆகிரும் கல்யாணம். கல்யாணம் முடிகிறதும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகேஷும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்ல. அப்போ உமா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் வரும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸை அரும்பு டாக் 07 இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.